வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8/5/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க வண்டி மாடுங்க. பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுங்க, ஏறு மாடுங்க, அப்படியே கறவை மாடுங்க, கிடாரிங்க, அப்படியே பாய்ச்சல் காளைங்களாம் இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சீம கிராஸுங்க, அதான் சரியான உடம்புல வாங்கியிருக்காங்க பாருங்கள் காளை. வியாபாரம் முடிச்சிட்டாங்க, அதான் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தரமாக இருக்குங்க. வியாபாரம் முடிஞ்சிருக்கு இப்போ தான். அப்படியே மாடு பாருங்கள், நல்லா அற்புதமாக இருக்கு. இங்கே ஒரு ஜோடி காளைங்க இருக்குங்க, நாட்டு காளைங்க. கலர் நல்லா ஒரு அருமையான கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜோடி நல்லா சூப்பராக இருக்குங்க. பல்லு அப்படியே எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ரெண்டுமே ஏறு காளைங்க. நைனா தள்ளு, நைனா கொஞ்சம் தள்ளு, நைனா ஓட்டு, நைனா கொஞ்சம் முன்னா. பல்லு கொஞ்சம் சொன்னோம், பல்லு ரெண்டு பல்லு. அப்படியே எந்த ஊர் கொஞ்சம் சொல்லணும், எந்த ஊர் மாடு கொஞ்சம் சொல்லணும். சங்கம் எவ்வளோ சொல்லிக்கிறா, எவ்வளோ சொல்லிடுறீங்க? ₹1. ஓகே, எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 90 வந்தா. ₹1 சொல்லியிருக்காரு. ₹90 ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பல்லு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ச்சல் காளைங்க. அந்த மேற்குத்தி அந்த காளை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு வண்டி காளையும் ஒரு வயசான காளையை ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு காரி மட்டியில் நல்லா அற்புதமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க. ஒரு நாட்டு காளைங்க பாருங்க, அற்புதமான ஒரு பல்லு, சரி பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்லா ஒரு பெரிய ஜோடிங்க, நல்ல அற்புதமான ஜோடி. வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய காளை. அப்படியே மாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 சொல்கிறாரு. இப்படி காங்கயங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வராது முன்னாடியே விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி காங்கைங்க.
ஸோ நல்லா ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் ஜோடி. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடிங்க, நல்ல பெரிய ஜோடிங்க தான், நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ உடம்பு ஹைட்டும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நாட்டு கன்றுங்க தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். பல்லு வைக்காத கன்று, அருமையான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கண்ணுங்க, நல்ல தரமான ஜோடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வராத்துக்கு முன்னாடி விற்பனை ஆகிருக்குங்க. ஸோ இங்கேயும் ஒரு நாட்டுக்காளைங்க ஒரு ஜோடி. ஸோ சரியான உடம்புல இருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. ஸோ நல்லா லைட்டு சவளி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லா தரமான காளைங்க, நாட்டுக்காளைங்க. ஸோ அப்படியே எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? கைண்டம். பல்லுண்ணா இது? கடமலை. எவ்வளோ சொல்லிக்குதா இது? 160. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுவீங்க? 130. ஏர் மாடா எப்படி வண்டி மாடுங்களா? உழவு மாடு. ஓகே. ஸோ உழவு மாடு தாங்க சொல்லியிருக்காரு. ஸோ 160 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருவாருங்க. மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கொம்பு சரியான லென்த்து. என்ன மாடுனா இது? காங்கை. ஸோ காங்கயத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக. நான் அப்படியே பல்லு அப்படியே எவ்வளோ கூட சொல்கிறீங்க சொல்லணும். நான் பல்லு 6 பல். வளர்ப்பு மாடா எப்படின்னா? மாடு வீட்டு மாடு. வீட்டு மாடு. ஓகே. எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1.5. ஓகே. ஸோ 1.5 சொல்லியிருக்காருங்க. காங்கயம் அம்மாடு நல்லா சூப்பராக இருக்குது. 6 பல்லு சொல்லியிருக்காரு. நல்லா அற்புதமாக இருக்குது. 1,05,000 சொல்கிறாருங்க. ஸோ வளர்ப்பு மாடு தான். ஸோ இங்கேயும் ஒரு நாட்டுக்காளைங்க ஒரு ஜோடி இருக்கு. நல்லா கண்ணுங்க தாங்க இது. ஸோ 2 பல்லில் அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ 85,000 சொல்லியிருக்காரு ஜோடி. ஸோ 3 பெண்ணை அனுசரித்து வாங்கிடலாம். ஸோ 2மே நல்ல அற்புதமான ஜோடி தான். ஸோ பாயிங்க தாங்க கேட்டுன்னு இருக்காங்க. ரவி
இங்கே ஒரு ஜோடி நாட்டு காளைங்க, நல்ல பெரிய காளைங்க, வண்டி காளை. ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அட்டகாசமான ஜோடி. ஸோ நல்ல அற்புதமான காளை. ஃபுல் செவலையில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குது வண்டி களை. ஆமாம், ரஜினி அண்ணா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. நல்ல சூப்பரான காளைங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு காரி மட்டியில் சூப்பரான ஜோடி. பாய் கேட்டுன்னு இருக்காரு. பல்லு இது பல்லு இது ரெண்டு பல்லா இது ரெண்டு நீ வேலை சொல்லி அவர் கேட்க மாட்டேன். அப்புறம் ஏன் பேசுகிறேன்? நாலு வேலை நீ கேட்கணும். அவனே 4 வேலை சொல்ல, நீ வேலை கேட்கலாம். நல்லா சூப்பரான ஜோடி தாங்க. ஒன்று 2 பல்லு, ஒன்று 4 பல்லு. அதான் 2 ஜோடி எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு ஜோடி இருக்கு பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒயிட் போட மாடு, செகில் பொடையில ஒன்று சூப்பராக இருக்கு. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஸோ அப்படியே என்ன சொல்கிறாருன்ட்டு. ஏன்னா எந்த என்ன மாடு இது? சங்கம். சங்கம். ஓகே, பல்லு சொல்லேண்ணா. பல்லு பல்லு சரியாக பல்லு சரியாக இருக்குது. வண்டி மாடா ஏறு மாடா? வண்டி மாடு. வண்டி மாடு. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 97 சொல்லிக்கிறேன் கடைசியில். கடைசி. ஓகே, எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 90 ரூபா வந்தால் 90 வந்தால் கொடுத்துருங்க. ஸோ 90,000 வந்தால் ஃபைனல் அது சொல்லிட்டாருங்க. போட்டோமா என்ன பாயுதா? காங்காயம் பாருங்க, ஒரு ஜோடி இருக்கு. நல்லா கூலிங் தான். நல்ல ஒரு பெரிய காளைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு காரி கலர், நல்லா சூப்பரான காளை.
ஸோ ரேட்டு அந்த சைடு நடந்துன்னு இருக்குது. ஸோ அப்புறம் எவ்வளோ ஒரு விலை கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ நல்லா தரமான காளைங்க. ஸோ காங்கேயம் காடு, காங்கேயம் காளை நல்ல அருமையான காளை. ஒத்த கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ இதுவும் நாட்டுக்கலை அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ மாடு நல்லா செட்டில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாருன்ட்டு விலை. எந்த ஒரு மாடு இது கொஞ்சம் எந்த ஒரு மாடு சங்கம் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு 4 நாள் பல்லு. வண்டி மாடா ஏறு மாடா? வண்டி மாடா ஏறு மாடு. எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.25. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுவீங்க? அவருதா சைடு? இவ்வளோ விட நம்மளால் அவர் தெரிஞ்சு. ஸோ 1.25 சொல்லியிருக்காருங்க. ஸோ 4 பல்லு. ஸோ காளை நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ சங்கம் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு காளை தான். ஸோ வண்டி காளைங்க. நல்ல ஒரு செவ்வள நேர காளை, ஒரு சந்தன நேர காளைங்க. ஸோ ஜோடி நல்ல சூப்பரான ஜோடி, பெரிய காளைங்க தான். ஸோ ரேட்டு ஒரு காளை பார்த்தீங்கன்னா 60,000 சொல்கிறாரு. ஸோ கேட்குறவங்க 50 உடச்சி கேட்குறாங்க. எல்லாம் பார்த்துனே கேளுங்க. ஜோடி நல்லா சூப்பரான ஜோடி தாங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான காளை. ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்ல பெரிய காளைங்க. ஸோ நாட்டு காளை. ஸோ நல்லா ஒரு செகில் போடலை. ஸோ நல்ல ஒரு பிள்ளை கலர் மாதிரி நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ சொல்கிறாரு? ஸோ பல்லு நிலவரம் அப்படியே எவ்வளோ சொல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. பல்லு சரியாக இருக்குது. எவ்வளோ சொல்லிதுண்ணா? 1.5. வண்டி தான் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? வண்டி மாடா எல்லாமே ஓட்டிக்கலாம். ஏறும் ஓட்டிக்கலாம், வண்டி ஓட்டிக்கலாம். ஸோ ஏறும் ஓட்டிக்கலாம், வண்டியும் ஓட்டிக்கலாங்க. ஸோ நல்லா பெரிய பெரிய காளைங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல் ஆயிடுச்சு. ஸோ 1.5 சொல்லியிருக்காரு. 1,50,000 சொல்லியிருக்காரு. கொஞ்சம் தரல நான் பின்னாடி எடுத்து
என்ன போட்ட மாதிரி இதோட நடக்க முடியல வரல ஆளு. ஒரு 3 காளை இருக்குங்க. ஸோ நாட்டுக்காளை ரொம்ப வயசான காளைங்க எடுக்க பாருங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் சரி பல் ஆன காளை இதெல்லாம். சார் ஜோடி எவ்வளோ சொல்கிறான்னு கேட்டு பார்ப்போம். சரி அப்படியே இது எவ்வளோ சொல்லிக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஜோடி இந்த 85 அது 45. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 85 சொல்கிறாரு, அது 45 சொல்கிறாரு சிங்கிளாக. ஸோ அப்படியே காளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வண்டி காளை தான். ஸோ ஆனால் வயசாகிருக்குங்க காளைக்கு. இதை எடுத்துக்கலாம். செவ்வள நேரத்தில் நல்லா சூப்பரான ஒரு பெரிய காளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலாங்காயம் தாண்டி கொண்டு வந்திருக்காங்க. நல்லா பியூர் செவலை நாட்டு காளைங்க. ஸோ காளை நல்லா சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். பல்லுவன் சொல்லி அப்படியே பல்லு 6 பல்லு எவ்வளோ சொல்லிக்கிறேன்? 160. ஸோ 160 சொல்கிறாரு. முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருவாரு. ஸோ வண்டி எதுனாலும் போட்டிக்கலாங்க. நல்லா பெரிய காளைங்க. எப்படியும் ஸோ 4 பல்லில் ஒரு காங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல அற்புதமான ஒரு காங்காய்ங்க. ஸோ ப்ரீடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காளை. ஸோ அப்படி எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு கேட்டு பார்ப்போம். நல்ல ஒரு பெரிய காளை தான். ஸோ 4 பல்லு தான் வச்சுருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்கார். ஸோ 90,000 சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணன் தாங்க காளை. ஸோ 90,000 சொல்லியிருக்காரு. சரியான காளை. நாட்டு பசுமாடுங்க. 2 கண்ணு 2 பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். அப்படியே எத்தனாவது ஈத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாருன்ட்டு. ஏன்னா அப்படியே பல்லு கொஞ்சம் சொன்னேண்ணா. கடையாட்டு அப்படியே எத்தனாவது ஈத்து மாடு இது? 3வது ஈத்து. ஓகே. அப்படியே கறவை எவ்வளோ வருது கொஞ்சம் சொன்னேண்ணா? 1 3 1 4. 1 3 1 4. ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 2 பசங்க கண்ணு மாடெல்லாம் சேர்த்தா மாடு மட்டும். ஸோ மாடு மட்டும் சேர்த்து ஒரு 80 ரூபா சொல்கிறாரு. 40,000 சொல்கிறாருங்க. ஸோ நாட்டு பசு மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 3வது ஈத்தில் கொண்டு வந்திருக்காரு. கண்ணு பாருங்கள். நம்ம குனிச்சி தண்டமணி அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஊத்தங்கரை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ பல்லு இன்னும் வைக்கல. ஸோ அப்படி 75,000 சொல்கிறாரு. ஸோ ஏறு கண்ணுங்க தான். நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஒரு காரி கலரில் ஒன்று, ஒரு சந்தன கலரில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நிறைய காளை. ஸோ அவர்கிட்ட கொண்டு வருவார்.
ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க. ஆனால் இது எத்தனை மாதம் கண்ணு சொல்லலாம்? 75 கேட்டுனுக்குறாங்க. 85 சொல்லுங்கிறேன். குனிச்சு தண்டபாணிங்க. ஓகே. ஆனால் இது எத்தனை மாதம் கண்ணு அப்படி சொல்லலாம்? பல்லு வைக்கல, ரெண்டும் பல்லு வைக்கல. ஏரில் கற்றுருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்குது. ஓகே. அப்படியே எவ்வளோ? 85 வந்தா கொடுக்குறேன். 85. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? அது ஏர் வாட்டர் பக்குவம், இன்னும் பல்லு வைக்கல. பல்லு வைக்கல. இல்லை எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? அது ஒரு 3 வருஷம் கண்ணு. 3 வருஷம். ஸோ ஒரு 3 வருஷம் கண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ 85 வந்தால் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காருங்க. அப்படியே பின்னாடி எடுக்கணும். லைட்டாக நாட்டு காளை ஒரு ஜோடி பாருங்க. ஸோ ரெண்டுமே காளைங்க தான். ஸோ 92,000 வியாபாரம் முடிய போகுதுங்க. சரியான காளைங்க, நல்லா பெரிய பெரிய காளைங்க தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுங்க வியாபாரம். நல்லா ஒரு ஒயிட் படம் மாடு, ஒரு செகில் மட்டி. கண்ணு மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த காங்காய மாடு சூப்பராக இருக்கு பாருங்க. நான் அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அது சரி பல்லு ஆயிடுக்கா? ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ அப்படியே எத்தனாவது ஈத்து மாடுன்னு கேட்டு பார்ப்போம். நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன்? இது எவ்வளோ சொல்லியிருக்கு? 63. அப்படியே எத்தனாவது ஈத்து மாடு கொஞ்சம் சொன்னா? எத்தனாவது கண்ணு போட்டிருக்குண்ணா? 2வது கண்ணு. அப்படியே கறவை எவ்வளோ வருது? 5 லிட்டர். ஓகே. காங்காய் மாடு தானா? ஸோ ஒரு காங்காய் மாடுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ 60 ரூபா சொல்லியிருக்காரு. ஒரு ஹெவி சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்று போடியில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு, அப்படியே கறவை எவ்வளோ சொல்கிறாரு, எத்தனாவது ஈத்து மாடுங்க, ஸோ விலை நிலவரம் எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். தரலாம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டு பல்லு. அப்படியே எத்தனை கண்ணுண்ணா இப்போ போட்டால் எத்தனாவது கண்ணுண்ணா? ஃபர்ஸ்ட் கண்ணு. ரெண்டுமே. ஓகே. எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? 1 ஜோடி. 1 2 10. ஓகே ஓகே. இன்னும் கண்ணு போடுறது எவ்வளோ நாள்னா இருக்கு? 20 நாள். ரெண்டுமேவா? அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 97 86 91 13 70. எங்க 2 வாரம் ஆளே காணும். இந்த போன வாரம் வரல. எந்த சேனல்ல போடுறீங்க? யூடியூப்ல போடுறீங்க. ஆனால் லைட்டை வந்து தரணும். ஸோ இந்த மாதிரி மாடுங்க வேணால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பல்லு தான், நல்லா சூப்பராக இருக்குது. கண்ணு போடுறது இன்னும் 20 நாள் இருக்குங்க ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு ஈத்து மாடு. ஒரு ஜெர்சி மாடுங்க போடியில்.
ஸோ சென மாடு. நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ ரேட்டும் அப்படியே நடந்துன்னு இருக்கு. ஒரு 10 நாள் சொல்லியிருக்காங்க கண்ணு போட. சும்மா அதுக்காக நிக்க மாட்டாங்க. எந்த வக்கால அவனுக்கு காமிட்டு சென மாடு. அது காம்பாடுக்கிறேன் 4 காம்பு அவரு அந்த காம்பு பாக்குறாங்க. மாடு சவுண்ட் ஓடுங்க பள்ளமேட்ல அதுக்கு மேல பாரு நெத்தி பைத்து மழை பிடிக்கல போ வேலை நல்ல ஒரு ஹெவி சைஸ் ஜெர்சி மாடுங்க. சில கண்ணு போடுற ஸ்டேஜுங்க. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ சொந்தமா தான் ஒரு ஜோடி இருக்கு பாருங்க. ஸோ 95,000 சொல்றாங்க இந்த ஜோடி. நல்ல சூப்பரான ஜோடி தான். என்ன பண்றது எடுக்கலையே ஒரு ஒரு கழிவு காசு தான். ஸோ ஏற்காலைங்க. ஸோ 95,000 சொல்லி ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு காரி கலரில் ஸோ ஒரு பிள்ளை நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது. இது நாட்டு காளைங்க தான். ஸோ வியாபாரம் கட்டுப்படி ஆகாமல் நின்று இருக்கக்கூடிய மாடு இதுங்க இந்த ஜோடி. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது. என்ன பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா? அரைக்கடை. ஓகே. வண்டி மாடு ஏறு மாடு? வண்டி மாடு எவ்வளோ சொல்லிக்குது? எவ்வளோ கேட்குறாங்க? 75,000 சொல்கிறேன். ஃபைனலாக எவ்வளோ முடிப்பீங்க? ஒரு 71 72 வந்தால் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. ஸோ 71னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ வண்டி மாடு ஜோடி சூப்பராக இருந்தால் ஜோடிங்க. வளர்ப்பு கண்ணுங்க. ஸோ பல்லு வைக்காத கண்ணு. ஸோ சூப்பரான கண்ணு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 20க்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க. பல்லு வைக்கல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 25 சொல்லியிருக்காருங்க. நல்லா ஒரு லைட் சவலையில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்ணு இருக்குங்க.
ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வளர்ப்பு கண்ணுக்குட்டி இதெல்லாம். சில காங்கைங்க ஒரு ஜோடி. ஸோ ரெண்டு பல்லு தான். ஸோ இப்போ தான் வண்டியிலேருந்து இறக்குறாங்க. ஸோ கொண்டு வந்ததே இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு 7:45 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ சரியான காளை. ஸோ இந்த காளை தாங்க நல்லா பயங்கரமாக இருக்குது. உடம்புலாம் சரி. ஸோ சூப்பரான ஜோடி பாருங்கள். ஸோ ரெண்டுமே ரெண்டு பல்லு 1,50,000 வேலை சொல்கிறாரு. ஸோ செட்டு சூப்பரான செட்டுங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி காளைங்க இந்த வாரம் கொண்டு வந்திருக்காங்க ஊத்தங்கரை. ஸோ 150 சொல்கிறாருங்க. ஸோ 1,50,000 சொல்கிறாரு. ஸோ ஒத்த மட்டை கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ரேட்டும் அப்படியே கேட்டுன்னு இருக்காங்க. இங்கே நல்லா ஒரு செவலை நேரத்தில் ஸோ வயசான காளைங்க வண்டி காளை எடுத்துகிட்டு வந்திருக்காரு நைனா. ஸோ இது அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார், விலை நிலவரமே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா அப்படியே எந்த ஊர் நைனா மாடு கொஞ்சம் சொல்லேண்ணா? புதுப்பாளையம். ஓகே ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா? பல்லு சரி. ஓகே. வண்டி மாடா ஏறு மாடு? வண்டி மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 90 ரூபா. எவ்வளோ கேட்குறாங்க ஜோடி? எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 75. ஸோ ஃபைனலாக ஒரு 75 கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ வண்டிக்காலை ஸோ புதுப்பாளையத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அருமையான ஒரு நாட்டுக்காலை ஜோடி. செவ்வளோ நேரத்தில் ஜோடி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடி தாங்க. ஸோ 65 கேட்குறாங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. வயதானா? அந்தன கலருங்க. சூப்பரான ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க சரி பல்லில். ஸோ நாட்டுக்காலைங்க நம்ம ஜவ்வாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல அருமையான ஜோடி. ஸோ ஏறுக்காலை. ஸோ நல்லா ஹைட்டு சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ 1,15,000ங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு. ஸோ லென்த்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க மாடு.
யூடியூப்ல வரணும் எந்தண்ணா போகுது இது திருவண்ணாமலை ஓகே வளர்ப்புக்கு தானே போகுது வண்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கா வண்டி ஸோ வண்டிக்காக வாங்கியிருக்காங்க ஸோ திருவண்ணாமலை போகுதுங்க பார்த்தீங்கன்னா பசு மாடுங்க ஸோ 2 பசு மாடு குனிச்சில இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ மாடு பாருங்கள் ஸோ ரேட்டு எதுவும் சொல்லலை ஸோ மாடு அப்படியே என்ன விலை போகும்ட்டா தெரிஞ்சால் மறக்காமல் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு செவல நிற மாடு எனக்கு கொஞ்சம் எல்லாம் போட்டேன் போடா ஆச்சு நாய் கூட வான்மேல கொடுத்துருவோம் ஸோ இதில் எரமை கண்ணுங்க ஸோ ஒரு 3 எரமை 4 இருக்குது மொத்தம் என்ன பாக்குறீங்களா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் எரமை ஸோ ஒரு பொட்டை எரமை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 3 கிடா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம் ஒன்று நேனே இது எந்த ஊர் என்ன மாடு எரம் மாடுங்க எந்த ஊரில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க தத்தரப்பட்டி இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்று 1 லட்ச ரூபாய் சொல்லிருக்கேன் 4 எருமை 4 பல்லு எப்படி எது பிடிக்குதா பல்லெல்லாம் இது பல்லு 2 பல்லு இது இது ஒன்றும் பல்லே போடலன்னு நினைக்கிறேன் பல்லு போடல பல்லே போடல இது பல்லு 6 பல்லு இது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கிட்ட சொல்கிறாருங்க 4 ஸோ 2 பல்லு இன்னும் பல்லு போடாது ஸோ அந்த சைடு இருக்குது ஸோ 2 பல்லு மொத்தம் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்துருக்கு வாரம் வரீங்களாண்ணா வாரம் வரீங்களா விவசாயி போன வாரம் அப்படியே சந்தை சுற்றி பார்க்க வந்தேன் ஸோ இப்போ மாடு ஓட்டு வந்துருக்கு சரிண்ணா சரி வேலை தெரிஞ்சுன்னு போகலான்னு போன வாரம் சரிண்ணா சரி ஸோ காரி கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு காரி புடையில் சூப்பரான ஒரு ஜோடி ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து ஸோ நம்ம ரஜினி அண்ணன் வந்து ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு ஸோ 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏருக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு கேட்டு பார்ப்போம் நான் எவ்வளோ சொல்லி எவ்வளோ கேட்குறாங்கண்ணா 95 எவ்வளோ கேட்குறாங்க 85 வந்தால் கொடுத்துருவீங்க ஸோ 85 வந்தால் கொடுத்துருவாருங்க பையால் பாய்ச்சல் காலைங்க சரியான கலாட்டா சந்தையில் போன வாரம் வேலை பிடிக்கான முடியாந்துரு போகுது சரியான பாய்ச்சலுங்க சந்தையவே ஒரு கலக்குதுங்க ஒண்ணும் பண்ணாது வண்டிக்கு இல்லப்பா உனக்கு புரியுது சரியில்லை